14வது வசனம் உடைய இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு, கவனியுங்கள், எப்படிப்பட்ட காலத்திலே இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொன்னால், இந்த கடிதத்தை அவர் எழுதினார் என்று சொன்னால், இந்த நிருபமானது, இந்த கடிதமானது பரிசுத்தவான்கள் எல்லாருக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருந்ததான சபையின் விசுவாசிகள், ஆங்காங்கு சிதறடிக்கப்பட்டிருந்தவர்கள், ஒரே இடத்திலே இல்லாதபடிக்கு பல இடங்களிலே உபத்திரவத்தின் நிமித்தம், வேதனை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததினாலே அவர்கள் பல இடங்களிலே பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர்கள் சிதறி இருந்தார்கள். அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களுக்கு இந்த நிருபத்தை பேதுரு எழுதுகிறார். இந்த நிருபத்தை பேதுரு எழுதும்போது அவருக்கு இருந்ததான அந்த ஒரு காரியத்தை, அவருடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்த காரியத்தை அவர் எழுதி இங்கே விளக்கமாய் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். பேதுரு முதலாவது இந்த 2வது நிருபத்தை எழுதும் பொழுது முதலாவது ஒரு காரியத்தை விசுவாசிகளிடத்திலே சொல்ல விரும்பினார். விசுவாசிகளுக்கு சொல்லி அவர்களை பலப்படுத்த அவர் விரும்பினார். என்ன காரியம் என்று சொன்னால், அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. திவாஷ் எழுந்து முன்னாலவா, அவினாஷ் எழுந்து முன்னாலவா. நீங்க பின்னால உட்காந்து என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உங்க இடம். நல்ல தள்ளிவா. வசனத்தை வாசிக்கும் போது பிள்ளைங்க பேசக்கூடாது, சரியா? என்ன தான் கவனிக்கணும். ஓகே ஓகே, சூப்பர். கவனிங்கள், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்பின காரியம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. அப்படின்னா என்ன புரியுது நமக்கு? அல்லேலூயா. வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. முன்னால சொல்லி இருக்கிறதான 8 விஷயங்கள், முன்னால சொல்லப்பட்டிருக்கிறதான 8 காரியங்கள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும், பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது யாருக்குள்ள இருக்கணுமா? இது யாருக்கு உண்டாயிருக்கணும், யாருக்கு பெருகணும் ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, இயேசுவை அறியாத சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் இங்கே சொல்லாமல், அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் போலையும் விசுவாசிகளாய் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அல்லேலூயா. விசுவாசிகள் தான் பல நேரங்களிலே இன்றைக்கு விசுவாசிக்காதவர்களாக இருக்கிறார்கள். பெயர் மட்டும் என்னது? விசுவாசிகள். பெயர் மட்டும் என்னது? கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறபடி யூஸ்லெஸ். வீணர் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வீணர் அப்படின்னா என்னது? யூஸ்லெஸ், இன்எஃபெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். வீணர் அப்படின்னு சொன்னா எஃபெக்டிவே இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதவங்கன்னு அர்த்தம். அவங்க இருக்கிறதும் ஒண்ணுதான். சொல்லுங்க, நான் சொன்ன முடிக்கணும். நீங்க இருக்கிறதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ வேதம் அவங்களை சொல்லுகிறது யூஸ்லெஸ். அப்ப யாரு யூஸ்லெஸ்? வேதம் அடுத்த வார்த்தை சொல்லுகிற வீணரும் கனியற்றவர்கள். நோ ஃப்ரூட்ஸ். அவங்க கிட்ட என்ன இருக்காது? கனி இருக்காது. விசுவாசிகள் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிறதான சகல காரியங்களும், சகல ஒழுங்கின்மைகளும், சகல விதமான வேதனை, அந்த குணாதிசயங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவங்க தான் யாரா? கனியற்றவர்கள். வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இங்கே பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே. 4வது வசனத்தில் அவர் எழுதும்போது எழுதுகிறார், இச்சையினால் உண்டான, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நல்ல கவனிங்க, திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு you are participate divine nature. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு,
திவ்ய ஸ்பாவம் என்று சொல்லும்போது தெய்வீக ஸ்பாவம், தெய்வீக குணாதிசயம் யாருக்கு உண்டாகணுமா? யாரோ இயேசுவை அறியாத ஜனங்கள் அல்ல. இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாகணும் பேதுரு சொல்றாரு. என்ன உண்டாகணும் சொல்லுங்க? அல்லேலூயா. திவ்ய ஸ்பாவத்தில் என்ன பண்ணணும்? நம்ம பங்குதாரரா மாறணும். ஆமென். ஏசப்பா இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தை கொடுத்து, நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று உங்களை என்னை ரத்தத்தினாலே கிரயத்திற்கு நம்மளை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் சாதாரண ஜனங்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய திவ்ய ஸ்பாவத்திலே நான் பங்குதாரராய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய திவ்ய ஸ்பாவத்திலே நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முன்னால வரைக்கும் ரட்சிக்கப்படாத, முன்னால வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் முரண்டு பிடிக்கிற ஆளா இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் முற்கோபியா இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் பாவம் செய்கிற நபரா இருந்திருக்கலாம். பலவிதமான பாவங்களையும் பலவிதமான காரியங்களையும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என் சரீரத்துக்கு உட்பட்டு நடக்கிறாளா இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அந்த திவ்ய ஸ்பாவத்துக்குள்ள நான் வந்தனோ, அன்னையிலிருந்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட நபர் மட்டும் இல்ல, இயேசுவினுடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்கு கொள்ற ஆளு. அல்லேலூயா. இயேசுவின் திவ்ய ஸ்பாவத்திலே பங்கு கொள்ளுகிற ஒரு பங்குதாரரா இருக்கும்படி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சபைக்குள் இருக்கிற உங்களையும் என்னையும் அழைக்கிறார். புரிஞ்சவர் அல்லேலூயா சொல்லணும். நல்ல ரெண்டு கையை தட்டி ஒரு முறை அல்லேலூயா சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு எப்படிப்பட்டிருக்கிறான்? அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது? மகா மேன்மையும். அல்லேலூயா. இத கேட்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆமென். ஆகணும். ஆகலைன்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். பின்னால் நான் சொல்லலை, வசனம் தான் சொல்லுது. வீணர்னு சொல்லுது பாருங்க, அதுதான் வேஸ்ட், அதுதான் யூஸ்லெஸ். அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை 4வது வசனம் லாஸ்ட் வாசிங்க. மகா மேன்மையும், அதாவது திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்ம பங்கு, அதாவது பங்குதாரரா அவரோடு கூட பார்ட்டிசிபேட் ஆக, அதாவது அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள, அவரோடு கூட யூனியனாக வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட திவ்ய ஸ்பாவத்திலே பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிடைச்சிருக்குதா? மேன்மை மட்டும் சொல்லல, மகா மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதா? இந்த வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள். கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். So wonderful and beautiful promise. அதான் வேதம் சொல்லுகிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படும். எவைகளினாலே சொல்லணும்? அதான் எவைகளினாலே. அவைகள், அந்த மகா மேன்மையும் அருமை எதனால கிடைச்சது? நீயும் நானும் இயேசுவின் ரத்தத்தை ஏத்துக்கிட்டு நான் இயேசு பிள்ளைன்னதனால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளை ஆனதுனால தான் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் உலகத்திலே இருக்கும் பொழுது இல்லை, இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளி கிடையாது. நான் உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் பங்காளி கிடையாது. ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னை அவர் ரத்தத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே அவர் என்னை மன்னித்து என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் என்று என்றைக்கு விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேனோ, அப்பதான் வேதம் சொல்லுகிறது, இந்த திவ்ய ஸ்பாவத்திற்கு நான் பங்குதாரராய் மாறிட்டேன், நான் பங்காளியா மாறிட்டேன். அதனால வசனம் சொல்லுது, உனக்கு சாதாரணம் கிடையாது, உனக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதனால தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால தான், அவருடைய திவ்ய ஸ்பாவத்தில் நீங்களும் நானும் பங்கு கொண்டதனால. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஏசப்பாவுடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்குதாரரா இருக்கிறோம்?
நிறைய பேர் கை உயர மாட்டுது பார்த்தீங்களா? ஏன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத நிலைமை இதுதான். என்னை எதை சொன்னாலும் கான்ஃபிடென்ட் கிடையாது. எதையாவது சொன்னால் எங்கேயாவது லாக் பண்ணுவாங்களோன்ற எண்ணமே நமக்கு எப்பவும் இருக்குது. அதனால தான் கையை தூக்க வரமாடுது. யாராவது வந்து கேட்டால் கூட பேக பேந்தன் முடிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. போன வாரம் வந்த ஒரு ஐயா சொல்லிட்டு போகிறாரு, உங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்களுக்கு வசனமே தெரிலன்னு. அல்லேலூயா. எங்கே போய் முகத்தை வச்சுக்க நான்? எது கேட்டாலும் ரெண்டும் கேட்டானா கையை தூக்குனா இப்படி தான் இருக்கும். என்ன கேட்குறோம்? என்ன வசனத்தை கவனிச்சாதானே, வசனம் உள்ளே போனாதானே. அல்லேலூயா. எப்போ ஆராதனை முடியும், எப்போ போயிட்டு குழம்ப சூடாக்க, எப்போ வயிற்றில் கொட்ட, இதுவே நிலைமையில் இருந்தோம்னா செட்டுப்பட்டு வராது, இந்த வண்டி ஓடாது. நீ ஆவிக்குரிய விசுவாசின்னா ஆவிக்குரிய நிலைமையில இருக்கணும். திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ள ஆளுன்னா திவ்ய ஸ்வாபத்தை உன் வாழ்க்கையில காட்டணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஸ்கேன் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய ஸ்வாபத்துக்குள்ள என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் திவ்ய ஸ்வாபத்துல என்ன பங்குள்ளவனாய் ஒப்பு கொடுத்திருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கையை கீழே போடுங்க. அப்ப திவ்ய ஸ்வாபத்திற்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த டிவைன் நேச்சர், தெய்வீக ஸ்வாபம், இந்த தெய்வீக ஸ்வாபம் எனக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால், அதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வீக ஸ்வாபங்களுடைய கேரக்டரிஸ்டை தான் இங்க 8 காரியங்களை, 8 கேரக்டரை வேதம் நமக்கு சொல்லி தருது. இதெல்லாம் நமக்கு இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஓட்டாது. இதெல்லாம் இருக்கணும். என்னன்னு நான் பின்னால சொல்றேன். அது நடுவில் இருக்குது. ஆனா இது இல்லைன்னா எப்படி சொல்லுதா வேதம் சொல்லுது பாருங்க. இவைகள் 9வது வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ, யாரு 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 எதுன்னு அப்புறம் பார்க்க போறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் நிச்சயம் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த, அதாவது பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவானா சொல்லுங்க? எழுந்திருப்பான். நீதிமானா இருந்தா எழுந்திருப்பான். ஆனா அவன் நீதிமானா இல்லைன்னா என்ன பண்ணுவான்? விழுந்த இடத்துல விழுந்து தான் கிடப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்தில் விழுந்த மாதிரி விழுந்து கிடக்கிறோமோ நமக்கு தெரியல. ஆண்டவர் தான் அதை அறிவார். அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, முன் செய்த பாவங்கள் அற சுத்திகரிக்கப்பட்டதை தான் மறந்து அவன் எப்படி இருக்கிறானா? கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். குருடனாலே கண்ணு தெரியலன்னு தான் அர்த்தம். கண் சொருகி போன குருடனா அந்த குருடனுக்கு என்ன இல்லை? ஒரு கான்சியஸ் இல்லைன்னு அர்த்தம். குடிகாரனான குருடன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு உணர்வில்லாத குருடன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். அப்படின்னா அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, அவனுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்து பெருக வேண்டும். ஏன் உங்களுக்குள்ள உண்டாயிருந்து பெருகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்பதான் 5வது வசனம் சொல்றது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனிங்க, அதிக ஜாக்கிரதை உள்ள, பி கேர்ஃபுல். இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ற கேர்லெஸ்ஸான விசுவாசிகளா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க வேதம் சொல்லுது? ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறவங்க தான் அவங்க யூஸ்ஃபுல்லான பர்சன். ஆமென் சொல்லுங்க. யாரு யூஸ்ஃபுல்லான விசுவாசி? யாரு தேவனுக்கு கனி கொடுக்கிற விசுவாசி? யாரு கர்த்தருக்கு பிரியமான விசுவாசி? சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதை உள்ளவர்கள். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணத்துல ரொம்ப ஜாக்கிரதை. தான் கையில் வாங்குற சம்பளத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படி அதை நான் பாதுகாக்கணும், எப்படி நான் அதை செலவு செய்யணும் என்பதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கான்ஃபிடென்ட். அதில் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதே மாதிரி கொடுத்த ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட இருந்து திரும்ப வாங்குறதுல எப்படி இருப்பாங்க?
அந்த பொருள் வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன வராது? தூக்கமே வராது. அழகாக சொல்கிறீங்க பாருங்கள், அனுபவம் போல அது நிறைய. ஸ்தோத்திரம். அந்த பொருள் வீட்டுக்கு வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டில் அது குத்துருக்கண்டா வாங்கிட்டு வாடா அந்த 10 வாட்டி சொல்லிவிடுவோம். பையன் 10 வாட்டி போகலன்னா கூட 11வது வாட்டி நாமளே போய் அக்கா ரொம்ப நாள் ஆச்சு எதையாவது சொல்லி என்ன பண்ணிடுவான். நம்ம கிட்ட இருந்து வெளியே போன ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்கள் தான் நாம். இல்லைனா நம்மிடத்தில் இருக்கிறதான காரியங்கள் நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறது கூட ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பெனியில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஏங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் எதில் ஜாக்கிரதையாக விசுவாசியாகிய நீ இருக்கணுமோ, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை நீ எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அதில் கோட்டை விட்டுட்டு நான் வேதம் சொல்லுது நீ யாரா சொல்லுங்க. வேதம் சொன்ன பார்த்தீங்களா, வசனத்தை கவனியம் இல்லை. அதை நீங்கள் வீணர்னா புரிய மாட்டுது பாருங்க. அந்த தமிழ் புரிகிற மாதிரி சொல்லுங்க, சொல்லுங்க. யூஸ்லெஸ். அல்லேலூயா. யூஸ்லெஸ், கனியற்றவர்கள். அந்த ஜாக்கிரதை இல்லாத விசுவாசி அப்போ எப்படி சொல்லலாம்? இது ஒரே வார்த்தை சொல்லணும்னா முன்னால சொன்னதான், இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாத இருக்கிறதும் ஒன்று தான். அப்போனா எப்படி சொல்லலாம்? எங்கே தூக்கி போடலாம்? அதை வேஸ்ட்டை எங்கே தூக்கி போடுவோம் சொல்லுங்க? குப்பையில் இல்லை, டஸ்ட்பின் எல்லாம் கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்குது. வேஸ்ட்டை எங்கே தூக்கி போடுவோம்? குப்பையில். இப்போ ஒன்று தான் நம்முடைய இருதயத்தில் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் குப்பையில் தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டை போல என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னால் இருக்குதா, இல்லை நான் கிறிஸ்துவுக்கு முன்னால் பயன்படுகிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை போல என் வாழ்க்கை இருக்குதா? அல்லேலூயா. கண்ணை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நான் குப்பையில் தூக்கி எறியப்படுகிற வேஸ்ட்டை போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. பல தடவை ஏன் வாழ்றனே தெரியாம, ஏன் ஓடுறனே தெரியாம, ஏன் பிரயாசப்படுறனே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை மறந்துடுறேன். என் மேல வைத்திருக்கிற உம்முடைய அனாதியை அந்த தீர்மானத்தை மறந்துடுறேன். உம்முடைய ஆவிக்குரிய தரத்தை நான் மறந்துடுறேன். உம் அபிஷேகத்தை நான் மறந்துடுறேன். அதனால தான் இன்னைக்கு கண் சொருகி போன குருடனை போல நான் வாழ்றேன். எனக்குள்ள இருக்கிற மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் திவ்ய ஸ்வாபத்தினால இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு கிடைச்சிருக்கிறதே என்பதனால நான் அதை அறிந்து கொள்ள மறந்துடுறேன். ஆண்டவரே, என்ன ஒரு விசையாயும் ரத்தத்தினால கழுவுங்க, ஒரு விசையாயுடைய வல்லமையினால கழுவுங்க. நான் உங்க பிள்ளை என்பதை அறிந்து ஆண்டவரே கான்சியஸோடு உங்களுக்கு பிரயோஜனமானவனாய், உங்களுக்கு பயன்படுகிறவனாய் வாழ்வதற்கு அதிக ஜாக்கிரதையோடு நான் வாழ வேண்டுமே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமேன், ஆமேன். வாசிக்கலாம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா. இப்போதான் அங்கே பேதுரு சொல்றாரு, நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, கவனிங்க. 8 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். we have a faith. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு பேர் தான் என்னது? விசுவாசின் பேருது. எதை குறிச்ச விசுவாசம் இருக்கணும்? இயேசு என் தேவன் என்கிற விசுவாசம் மட்டும் கிடையாது, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம், அவர் எனக்காக அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசம். நான் எதையாகிலும் அவருடைய நாமத்தினாலே நான் அவரிடத்தில் எதையாவது ஒன்றை கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். வேத வசனம் சொல்லுது, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவ ஜனங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்ன விசுவாசம் இருக்கணுமா? அவர் என்னுடைய தகப்பன், எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பிளெயின் ஃபெய்த்தை போல ஆயிடுது, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தை போல நமக்குள்ள இருக்க மாட்டுது. இன்னொன்று யாக்கோபுல சொல்லியிருக்கிறபடி சொல்லணும்னா, ஒரு உயிருள்ள விசுவாசத்தை போல நம்ம விசுவாசம் இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குதா? செத்த விசுவாசத்தை போல இருக்குது. இது என்னது? லிவிங் ஃபெய்த்து,
செத்த ஃபெய்த், உயிருள்ள விசுவாசம். யாக்கோபு நிருபத்தை போய் வாசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா உயிருள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், செத்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் வேதம் சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? செத்ததா இருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் தன்னிலே தானே செத்ததா இருக்கிறது. ஆனால் கிரியை நடப்பிக்கிற விசுவாசம், கிரியை நடப்பிக்கிற விசுவாசம்னா இயேசுவை அறிந்திருக்கிற, இயேசுவுக்காக கிரியை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்க. இயேசுக்காக என்ன கிரியை செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வந்தது இயேசுக்காக வரல, உனக்காக வந்திருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நீ வந்து ஆராதிக்கிறது உன்னை ஆசீர்வாதம். இயேசுவுக்காக நீ என்ன கிரியை செய்கிறோம்? கர்த்தருடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிற நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவது அவருக்கு நீங்களும் நானும் காண்பிக்கிற பிரதியுத்தரம் கிடையாது. நீங்களும் நான் அவருக்கு காண்பிக்கிற மாறுதரம் கிடையாது. விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் 24x7 எப்பொழுதும் கர்த்தரனை பார்க்கிறார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனமா இருக்கிறேன். அவர் ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்கிற கான்ஃபிடன்ட் எப்பொழுதும் உனக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசிங்க பார்க்கும்போது விசுவாசியா இருக்கிறாங்க, சபைக்குள்ள வரும்போது விசுவாசியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில யாரும் பார்க்காத, உங்களுடைய வீடுகளிலே யாரும் பார்க்காத, உங்க வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. அல்லேலூயா. நாங்க அங்க போய் என்ன சாமியா கும்பிடுறோம்? நீ சாமி கும்பிடுறத பத்தி நான் இங்க சொல்லல. இயேசு சாமி தான் உனக்கு ஒரே தெய்வம் என்கிற கோட்பாடு உனக்கு இருக்கலாம். ஆனால் அது நிமித்தம் உன் வாழ்க்கையில் நடைபெறுகிறதான கிரியைகள் எப்படி இருக்கிறது? 10:1 இங்கே யார் என்னை வந்து பார்க்க போறா? கூட்டத்தில் போய் நின்னா என்னை யார் பார்க்க போறா? அவங்க செய்யறதெல்லாம் நான் செஞ்சா யார் என்ன பார்க்க போறா அப்படின்னு சொல்லி மறைமுகமான காரியங்கள், உலகத்தோடு, உலக வழக்கத்தோடு ஒத்து போகிற விஷயங்கள் உனக்குள்ள இருக்குமானால் இந்த காலை வேளையில தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து நீங்களும் நான் விடுபட்டு விசுவாசத்துக்குரிய கிரியைகளை, விசுவாசிகளுக்குரிய அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் எல்லா ஸ்தானங்களிலும் தரித்து கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசி அந்நிய தேசத்தில் இருக்கும் போதும், அடிமைதனத்தில் இருக்கும் போதும் கர்த்தருடைய தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியும், நான் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, நான் அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது. ஏன்னா என் தேவன் இங்கேயும் எனக்கு தேவனாய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோமே, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற அவர்களை தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோமே. அவர்கள் தூரா என்கிற சமவெளியிலே ராஜா நிறுத்தின பெரிய பொற்சிலையை பணிந்து கொள்வதற்காக பாருங்க, மேலவாத்தியங்கள், கீத வாத்தியங்கள் எல்லாத்தையும் வாசித்து இசைக்கருவிகளை வாசித்த போது அவர்கள் சும்மாதான் இருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் செய்யலாம், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. இவர்களுக்கு மேலான ஒரு தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். படைத்தவர்களுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையா இருக்கிற நான் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசியா இருக்கணும், சோடை போன விசுவாசியா இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, யூஸ்லெஸ் ஆன விசுவாசியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்க? இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்க்கணும், நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேனா? நான் வேலை செய்கிற இடத்துல ஏசப்பாவுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறேனா? நான் போகிற வருகிற இடங்களில் ஏசப்பாவுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறேனா? என் குடும்பத்தில் நான் கிறிஸ்துவின் விசுவாசத்தை பிரதிபலிக்கிறேனா? என் பிள்ளைகள் மத்தியிலே இயேசுவின் விசுவாசத்தை நான் பிரதிபலிக்கிறேனா? உலகத்தின் மயக்கங்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்குமானால், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்குமானால், நீங்களும் நானும் விசுவாசிகளா இல்லை, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா இருக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ரோமர் 12:2 வேகமா வாசிங்க. நீங்களோ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமுமான பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பாருங்க, தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று என்ன பண்ணணுமா? பகுத்து அறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கு தான் 7வது ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு 6 அறிவு, ஆனால் விசுவாசிக்கு நான் சொல்லுவேன் 7வது அறிவு இருக்குது. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா உன் மனக்கண்ணு, குருடாக்கப்பட்ட மனக்கண்ணு திறந்தாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு விளங்கலை.
என்னவாவது சொல்லி தொலைங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. விசுவாசிகளாகி உனக்கும் எனக்கும் கர்த்தர் 7வது ஒரு அறிவை தந்திருக்கிறார். அதுதான் நன்மையும் கிருமியுமான அவர் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது ஸ்பெஷல் விஸ்டம். எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது, எப்படி நான் நடக்கணும், எப்படி நான் நடக்கக்கூடாது, தெரிஞ்சு வாழ்றது கிடையாது. அது 7வது அறிவை பெற்றவங்களுடைய காரியம். தெரிஞ்சும் துன்மார்க்கமாக தான் வாழ்றான்னா அவன் யூஸ்லெஸ். பைபிள் அதை தான் சொல்லுது. தெரிஞ்சும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தோம், பரம ஈவ ருசி பார்த்தோம், மறுதலித்து வாழ்றான்னா அவனால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ யூஸ்ஃபுல்லான கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய அறிவு என் நன்மையும் கிருபையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டெய்லி நீங்களும் நான் என்ன பண்ணணுமா, நம்முடைய வாழ்க்கையில மறுரூபமாகணும். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் ரெஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், மறுரூபம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார். அப்போ மறுரூபமாகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள தரணும். அதுதான் விசுவாசம் பெற்ற விசுவாசியுடைய அழகா இருக்கிறது. அதுதான் விசுவாசம் பெற்றுக் கொண்டிருக்கிற விசுவாசியுடைய ஒழுங்கா இருக்கிறது. வேதம் இங்கே சொல்லுகிறதே, பேதுரு இங்கே எழுதுகிறாரே, விசுவாசத்தோட தைரியம் என்று சொல்லுகிற அந்த முதலாவது விசுவாசம் என்று சொன்னாலே, நீங்களும் நானும் விசுவாசத்தை பெற்றிருக்கிற ஆளுன்னா எப்பொழுதும் ஃப்ரெஷ் அனாயிண்டிங் எனக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஃப்ரெஷ்ஷான உணர்வோடு இருக்கிறீங்க? இல்லை, கர்த்தர் என் ஜபத்தை கேட்டால் மாதிரியே தெரியல, என் வாழ்க்கையில் ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆலய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர வேற எந்த ஜபத்துக்கும் வர்றதுக்கு எனக்கு மனமே இல்லைன்னா நீங்கள் விசுவாசி என்கிற நிலைமையில் இல்லை. உங்கள் விசுவாசம் இன்றைக்கு தேவன் உங்கள் நிமித்தமாக, நீ விசுவாசி ஆனாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தாலும், நீ தசமபாகம் காணிக்கையை கொடுத்தாலும், வேதம் சொல்லுகிறது நீ வேஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். யார் அப்படி வாழ்றாங்களோ அவங்கள தான் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்க வேஸ்டான ஒரு குப்பையில போடப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நிகராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு 2வது சொல்லுது பாருங்க, தைரியம், போல்ட்னஸ், வெர்ச்சு, மோரல் எக்ஸலன்ஸ். இந்த இடத்துல தைரியம் என்று சொல்லும்போது மாரல் எக்ஸலன்ஸ் என்று ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போல்ட்னஸ் என்று சொல்லுகிறது. அதை தான் தமிழில் தைரியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தைரியம் என்று சொல்வது, தைரியம் யாருக்கு கூட இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவை அறியாதவங்க கூட என்ன பண்ணுறான், ரொம்ப தைரியசாலியாகவே இருக்கிறான். ஆனால் இங்கே தைரியம் என்று சொல்லப்படுகிற தைரியம் எப்படிப்பட்ட தெரியுமா? மாரல் எக்ஸலன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நெறியான ஒரு நல்ல வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஒரு நெறி தவறாத. அப்படின்னா தமிழ் உங்களுக்கு புரியும் தானே? ஆமென் சொல்லுங்க. அதுக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லிடலான்ற மாதிரி பார்க்குறீங்க நீங்க. நெறி தவறான நல்ல வாழ்க்கை, தவறாத நெறி தவறாத நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஒரு அடிசுவடுகளை பின்பற்றி வாழ்ற ஒரு நல்ல வாழ்க்கை. அதைத்தான் வேதம் இங்கே தைரியம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். வேகமா வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்ற சில வசனங்களை நீங்க வேகமா வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை, அதாவது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் நானும் அறியணும், எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான நீங்க நிறைய பேர் என்னதை எதை குறித்து தெரியுமா பயப்படுவாங்க? என் வாழ்க்கை என்னவாயிடுமோ, எனக்கு என்ன நடக்குமோ. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்க போக முடியுமோ தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குமான்னு தெரியலையே. வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்குள்ள வளருகிற ஆளுன்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ள உங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுன்னா உனக்குள்ள தைரியம் இருக்கும், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூட தைரியம். ஆமென் சொல்லுங்க. ஏது வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சரீரத்தில் ஸ்தோத்திரம் பலவீனம் வந்திருக்குதா,
நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும். டாக்டர் சொல்லிட்டாங்களா நீ 1 மாசம் தான் உயிரா இருப்ப, நீ 2 மாசம் தான் நீ வாழ முடியும், டாக்டர் சொல்லிட்டாங்களா இப்படிப்பட்ட மெடிக்கல் சர்டிபிகேட்டை வச்சுட்டு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த ஆட்கள் எல்லாம் பூமியில உண்டு. ஏன்னா கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் யோபு சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எதையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட குணாதிசயம் யாருக்குள்ள இருக்கும் சொல்லுங்க? யாருக்குள்ள இருக்கும்? யூஸ்லெஸ் ஆன ஆளுக்குள்ள இருக்காது. ஆமென் சொல்லுங்க. கனி கொடுக்கிற விசுவாசிக்குள்ள தான் இதெல்லாம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கனி கொடுக்கிற ஆளுன்னா நீ கர்த்தருக்குள்ள நெறி தவறாத வாழ்க்கை வாழ்வ. நீ தினந்தோறும் ஜெபிக்கிற ஆளா இருப்ப. தினந்தோறும் குடும்ப ஜெபம், பிள்ளைகளோடு கூட நீ 2 பேர் தான் ஆனாலும் உன் ஜெபத்தை விட மாட்ட. அப்ஸ் அண்ட் டவுன் வாழ்க்கை போகாது. வேதம் சொல்லுது, என்னைக்காவது ஒரு நாள் நீ மறந்துட்டாலும் வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லுது. பாருங்க, நீ விழுந்திருந்தாலும் எழுந்திருக்க கர்த்தர் உனக்கு பலனை தந்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, moral excellence. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்போ பயப்படுகிற ஒரு விசுவாசியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, பொருளாதாரத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீங்களோ, இல்ல சரீர பலவீனத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை குறித்த பயத்தோடு கூட இருக்கிறீர்களோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ, உங்கள் ஜீவனை குறித்த பயத்தோடு கூட இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உனக்குள்ள அந்த பூரண அன்பு இருக்கும்னா ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த ஐக்கியம் உனக்குள்ள, அந்த அன்பு உனக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை அவர் புறம்பே தள்ளுவார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர் என்கிறதான ஒரு எண்ணத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு தருவார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.
ஐயோ பாஸ்டர், என் தாய் மாமனாச்சே, நான் எப்படி சொல்றது? அல்லேலூயா. உன்னை யார் பயமுறுத்த வந்தாலும் இங்க வழியா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் நீ சொல்லணும், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், ஒன்றும் ஒரு தீங்கும் என்னை சேதப்படுத்த முடியாது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏற்ற நேரத்தில் நாவல வச்சு பேசுற அதிகாரத்தை இயேசு இன்னைக்கு உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும், ஞானம் இங்கே வேதம் நாலேஜ் என்றுதான் மொழிபெயர்த்திருக்கிறது. விஸ்டம்க்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. போன வாரம் கூட அந்த ஐயா சொல்லும்போது உங்களுக்கு சொன்னார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஞானம் என்பது நான் அறிந்து கொண்டதை, படித்திருக்கிறதை பயன்படுத்த வேண்டிய சமயத்திலே சரியாய் பயன்படுத்துவது தான் ஞானம். அறிவு என்பது எனக்கு தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறேன், அது ஞானம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. படித்த நிறைய பேர் எப்படி தான் இருக்கிறாங்க? என்னமோ சொல்லிட்டு சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியல. படிச்ச நிறைய பேர் ஞானவான்களா இருப்பதில்லை. ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது அறிவு. இதுனா ஸ்தோத்திரம், இன்சைட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஞானத்தை கர்த்தர் தருகிறார். தைரியத்தோட வாசிக்கலாம், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பாருங்க, தைரியத்தோட ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாலேஜ் எந்த அறிவு? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். முதல் பகுதி மட்டும் வாசிங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் எதனால சங்காரமாகறாங்க? எதனால? அறிவில்லாமையால். அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் பலவீனங்களை கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, நான் எல்லாவற்றையும் என்ன பண்ண? குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதற்காக? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதாவது விட்டுருக்கிறீங்களா? நீங்க மாமா வீட்டு கல்யாணம்னா ஆளா போய் உக்காந்துடணும். அல்லேலூயா. சர்ச்சு ஆண்டு விழா சிஸ்டர், அது வருஷம் தான் வருது. என்னைக்கோ ஒரு வாட்டி தான் ஃபங்க்ஷன் வருது. என்னைக்கோ வராதவங்க இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரம் தான் வருது. இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போகலாம். இந்த மாதிரி துணிகரமான முந்தி போகிறதான குணங்கள் இருக்குது பாருங்க. இதுதான் வேதவசனம் சொல்லுது. என்னது? யார் இவங்களாம்? சொல்லுங்க. யூஸ்லெஸ். யாரு? வேஸ்ட். எங்க போடணும்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை சொல்லலையே, நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் தங்கமாச்சே, எல்லா ஜபத்துக்கும் கரெக்டா வந்துடுற ஆளாச்சே நீங்களாம். யூஸ்லெஸ், வேஸ்ட். வேதம் அதை தான் சொல்லுது. இன்எஃபெக்டிவ், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஆட்கள். வேத வசனம் சொல்லுகிறது, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நான் அறிஞ்சிக்கிறது தான் என் வாழ்க்கையில மேன்மை. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு ஜீவக்குழு ஜெபம் நடக்கணும்.
இன்னைக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஜீவக்குழு ஜெபத்தையும் எல்லா வாரமும் பாஸ்டரே வந்து நடத்திட்டு இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம் வேலை ஊழியத்தை பார்க்க வேண்டாமா? வேலைக்காரியம் இருக்காதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஜெபத்துக்கு போனோன்னா மனமே வரமாடுது. ஒரு ஆள் உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஆள் ஜெபத்தை நடத்துறதுக்கு கூப்பிடலன்னா அந்த ஊரில் இருக்கிற ஜெபமே என்ன பண்ணிடும் சொல்லுங்க? என்ன பண்ணிடும்? நல்லதான் சொல்லுங்களேன், கொஞ்சம் பச்சையாகவே சொல்லலாம், செத்து போயிடும். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற விசுவாசிகள், நீயும் நானும் யூஸ்ஃபுல்லான ஆளுன்னா, நான் நல்லா சொல்றதை கவனிங்க, நீங்களும் நானும் கனி கொடுக்கிற விசுவாசின்னா, ஒருத்தர் இல்ல 4 பேர் ஜெபத்துக்கு வரல, நான் 2 பேர் தான் இருக்கிறேன்னா கூட அன்னைக்கு அந்த ஜெபம் நிறுத்தக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஏரியாவில் நடக்கிற ஜெபம் அது சரியா நடக்கணும். இன்னைக்கு நிறைய ஜெபங்களுக்குள்ள உயிரில்லாதபடிக்கு போய்விட்டது. காரணம் என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு பதிலாக இன்னைக்கு ஏதோ ஒரு தாக்கம் உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறது. ஏதோ ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறபடினால ஜெபத்துல நாட்டம் இல்ல, தேவனை துதிக்கிறதுல நாட்டம் இல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதுல நாட்டம் இல்ல, வேற எதுக்கெல்லாம் பிரியம் வந்தாச்சு. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டேன்னு சொல்றார். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:32 எடுத்தீங்களா? யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 32 எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். நான் சொல்றேன், இயேசுவை அறிகிற அறிவு தான் உங்களை அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், உங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பலவிதமான லாக்னஸ், பலவிதமான டார்க்னஸ், பலவிதமான போராட்டங்களிலே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்களே, பலவிதமான தடைகளோடு கூட உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதே, பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்குன்னா, நிறைய நேரம் வசனத்தை கேட்கிற மாதிரி வரும், உடனே விழுந்து போறோம், அங்கேயே விட்டாச்சு, அங்கேயே இழந்து போயாச்சு. நான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்கிற வரைக்கும் அவரை பிடிப்பதை விட்டுறாதீங்க, அவருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறத விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. 2 கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தேவனை அறிகிற அறிவு, ஞானம், விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட 4வது இச்சை அடக்கம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணுமா? இச்சை அடக்கம். என்னதுன்னா டெம்பர்னஸ், அப்படி இல்லைன்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. இது என்ன இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். பிரசங்கி 7வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. பிரசங்கி 7:16-17. பிரசங்கி 7:16-17 நான் வாசிக்கிறேன். மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கொடுத்து கொள்ள வேண்டும், கெடுத்து கொள்ள வேண்டும். மிந்தின நீதிமானாய் இருக்காதே, அதிக ஞானி என்று எண்ணாதே வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஒரு சுய கட்டுப்பாடே இல்லாத ஆட்கள், நான் செய்யறது தான் எல்லாம் ரைட்டுன்னு சொல்ற ஆட்கள், நான் பண்றது தான் எல்லாத்திலும் சரின்னு நினைக்கிற ஆட்கள், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆட்கள், பெல்லும் இல்லை பிரேக்கும் இல்லை, எல்லாமே நான் தான். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை விசுவாசி ஆகிய நீங்க, ஆண்டவர் என்னால ஒண்ணும் இல்லை, எல்லாம் நீங்க தான், நான் சிறுகவும் எனக்குள்ளே நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதா இருந்தால் தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் வசனத்தை கவனிக்கிறீங்க? வசனத்தை கேட்கறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் 4 பாயிண்ட் வந்துக்குது, இன்னும் 4 பாயிண்ட் எப்போ முடியுமோ? இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். நீதிமொழிகள் 30:7-9 வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அதை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும். என்ன கேட்கிறாரு? இச்சை அடக்கம் இதுதான். எது? மாயையும்
பொய் வசனிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகைப்படுத்தி பேசுதல். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? இல்லாததை இருக்கிறது போலவே பேசுவாங்க. சில ஆள் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இங்கே சாலமோன் சொல்றாரு, 2 பெட்டிஷன் உங்ககிட்ட போடுற ஆண்டவரே, அதை என்ன பண்ணுங்க எனக்கு. யாரு சொல்றா தெரியுமா? ஞானி. அவர் சொல்றாரு, அந்த ஞானவான் சொல்ற 2 பெட்டிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று என்னது? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்குள்ள வந்துடக்கூடாது. இல்லாத பொல்லாத்துமா நான் சொல்லக்கூடாது. பொய்யா சொல்லி திரியக்கூடாது. இல்லாத இருக்கிறத போலவே என்ன பண்ணக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்களா, பார்க்காத நேரில் பார்த்தா மாதிரியே சாதிப்பான். பார்த்துருக்கீங்களா? நேற்று தான் இவங்க தான் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பிரித்து விட்டா மாதிரி விலக்கி விட்டா மாதிரியே பேசுவாங்க. வேதம் சொல்லுது, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்து. வாசிங்க. தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன வேண்டாம்? வசனத்தை கவனிக்கிறீங்களா? தரித்திரமும் வேணாம், ஐஸ்வர்யமும் வேணாம். அப்படின்னா நான் வாழ்கிறதுக்கு ஏதுவான வாழ்க்கை எனக்கு இருந்தால் போதும். ஆமேன். நிறைய பேருக்கு ஆமேன் வரமாடுது. நல்ல ஆமேன் சொல்லுங்க. எனக்கு தரித்திரமும் வேணாம், ஐஸ்வர்யமும் வேணாம். நிறைய பேருக்கு என்ன ஆசை? ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று ஆசை. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்று ஆசை. அது உங்களுக்கு ஆசைன்னு வாயில் சொல்லலைன்னா கூட அந்த ஸ்டேஜ் வர வர அடுத்து 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 அப்போ என்ன ஆசை அது? அப்போ என்ன ஆசை அது? சைக்கிள் இருக்கிறவன் பைக் வாங்கிட்டான்னா, பைக் வாங்கினவன் கார் வாங்கியாச்சுன்னா, கார் வாங்கிட்டவன் இன்னும் 2 வாங்கணும்னா அப்போ என்னது அது? ஐஸ்வர்யான ஆகணுன்றது பேராசை தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சாலமோன் நீங்க சொல்லுது, தரித்திரன் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம். அடுத்தது, நான் பரிபூரணம் அடைகிறதினால் என் படியை எனக்கு அளந்து என்ன பண்ணுங்க, போஷி தருளும். மாயையும் பொய் வசனிப்பையும். அது 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய கிடைச்சிச்சுன்னா யார் வேணாம் எனக்கு? இயேசுநாதர் வேண்டாம். நான் அதுதான் சொல்லுவேன் அடிக்கடி. சில குறைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சில தேவைகள் எனக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் நான் அவர்கிட்ட இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது பரிசுத்தவான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு ஏன்? அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களை தூரம் இருந்து வா வான்னு கூப்பிடும் போதே வந்துடணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. இல்லைன்னா கொண்டு வருவார், பாஸ்டர்னு கூப்பிட வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு கர்த்தர் வியாபாரத்தை தந்திருக்கிறார், தொழிலை தந்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தோத்திரம். உன் வேலைக்கு மேலே யார் இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் தான் இருக்கணும். உன் தொழிலுக்கு மேலே யார் இருக்கணும்? அல்லேலூயா. வராது. அல்லேலூயா. ஏன்னா வேலையை கொடுத்தது அவரு, தொழிலை கொடுத்தது அவரு, வியாபாரத்தை தந்தது அவரு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அது மேலே கண்ணு, அது மேலே ஒரு பிரியம். எங்கே இருந்தோம் என்பதை நினைக்கணும். ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்ற நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல ஆமேன்னு சந்தோஷமாக சொல்லுங்க. குத்தனா நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குத்துறதுக்கு தானே சபை, வேற எதுக்கு? அல்லேலூயா. குத்துறதுன்னா தப்பாக நினைக்காதீங்க. என் இருதயத்தில் குத்தப்பட்டவனா நான் நல்லா ஆயிடுவேன். ஆமேன். என் இருதயத்தில் ஒரு வார்த்தை வந்து என்னை குத்துச்சுன்னா, நான் காயப்பட்டேன்னா, நான் தான் சொல்கிறேன், சர்ச்சில் வந்து நீ உபத்திரப்பட்டன்னு நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ சர்ச்சில் உட்காரவே முடியலப்பா, இன்னைக்கு என்ன தான் பேசுகிறாங்கன்னா நீ நல்லதுன்னு நினைக்கணும். அப்படி எப்படி நான் நினைக்கிறது? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நான் சரியில்லாத பாதையில் போகும்போது எனக்கு கற்றுத்தருகிறார்.
இங்க சுயமான வார்த்தைகள் அல்ல, தேவ வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதுனால கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாருங்கிற உணர்வு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய இருதயத்துல உண்டாகணும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஸ்தோத்திரம். இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, இச்சை அடக்கத்தோட பொறுமையும். வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது சகோதரரே, என்ன கவனிங்க பாருங்க சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. அல்லேலூயா. புரியுதா? பல நேரங்களில் சோதனை யாரு தான்? நம்மளை சோதிக்கிற வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவாங்க? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசமானது எதுக்கு இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது? பொறுமையை உண்டாக்கும் முற்று அறிந்து. அந்த நேரத்தில் நீ அமைதியா இருந்தனா நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஜெயிக்காம மனம் பதறி என்னெல்லாமோ செதறிச்சுன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏம்மா உங்களுக்கு தானே சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு நமக்கும் உங்களுடைய வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சகோதரிகளே, இப்போ சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான, இப்ப கவனிங்க, என்ன பாருங்க, உங்களுக்கு சோதனை இதுதான். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இந்த ஆள் பண்றது எனக்கு பிடிக்கல, இவன் ரொம்ப ஓவரா பண்ணினுக்கிறான், அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? வீட்டை ரெண்டாக்கி உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வர்றதுனால தான் வேத வசனம் சொல்லுது நம்ம யாரா இருக்கிறோமா? சொல்லுங்க, ஜாக்கிரதை இல்லாதவர்களா இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கிறோம்? வேஸ்டா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோம். அப்போ வேஸ்ட் ஆனது எங்க? சொல்லுங்க, எங்க வேஸ்ட் ஆனது? அப்போ அப்படிப்பட்ட ஆளுன்னா நான் எங்க தான்? குப்பையில் தான். நான் சொல்றேன், நம்ம இப்படிலாம் சோதனை இல்லைன்னு கிடையாது. சில நேரங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் உணர்த்தும் பொழுது உணர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது நான் எனக்குள்ள எச்சரிப்பின் சத்தத்தை எடுத்துக்கொண்டு நான் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே நேரத்தில் அதே 5வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. திரும்ப வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படி குருடராயும் பொறுமையானது என்ன பண்ணணுமா? ஃபுல்ஃபில்னஸ் ஆகணும். பொறுமைன்னா எவ்வளோ தூரம்? எவ்வளோ தான் பாஸ்டர் பொறுமையாக இருக்குது? நிறைய பேருடைய கேள்வி. எவ்வளோ நேரம் தான்? மனுஷன் தானே நானும், எனக்கும் ஒரு அளவு வேண்டாம், எனக்கும் ஒரு இது எல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயாவா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது பொறுமை என்ன பண்ணணுமா? பூரண கிரியை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. பொறுமை பூரண கிரியை செய்யணும். இன்னைக்கு ஏதாவது உங்களுக்குள்ள சண்டை வாக்குவாதம் வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லிக்குங்க மனசுலயே, பொறுமை பூரண கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கலாம் இங்க அல்லேலூயாக்கு என்ன வேல்யூன்னு. ஸ்தோத்திரம். 5வது அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 5:10 வாசிங்க. வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. என் சகோதரரே,
கர்த்தருடைய நாமத்திலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கு நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை எப்படி வச்சுக்குங்க? உங்களுக்கு முன்மாதிரியா வச்சுக்குங்க. ஆமென் சொல்லுங்க. யாரு கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகள்? பேதுரு. பேசுற இவரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசினவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, ஏன்னா பேதுரு நிழல் பட்டு என்ன பண்ணாங்களாம்? சுகம் அடைஞ்சாங்க. அவ்வளவு பெரிய வல்லமை அதிகாரத்தையும் கர்த்தர் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் பேதுரு எப்படி தெரியுமா கொலை செய்தாங்க? பெருக்கல் வடிவத்திலான சிலுவையிலே அறைந்து, பெருக்கல் வடிவத்திலே செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் மரத்திலே வைத்து பேதுருவை கொலை செய்தார்கள். சிலுவையை போலவே கொண்டு வந்து பேதுருவை கொலை செய்ய நினைக்கும் சொல்லும்போது பேதுரு சொன்னாரா, என் எஜமானராகி இயேசு கிறிஸ்துவை எப்படி தான் சிலுவையில் அடிச்சிங்க? சிலுவையில் தான் அடிச்சிங்க. சிலுவை மரத்தில் தான் அவரை கொன்று போட்டீங்க. அதே போல சிலுவை மரத்தில் கொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை அந்த வகையில் வேண்டாம், என்னை வேற மாதிரி கொல்லுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே? கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசியை எப்படி வைத்துக் கொள்ளணுமா நீங்க? அதாவது துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் அடையாளமாக, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா யாரு? எது வரைக்கும் பேஷண்டா இருக்கணுமா? பேட்டியண்டா இருக்கணும்? எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? ஆங்கிலத்தில் அழகா ஒரு சொல்லுது, முடிவு வரைக்கும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் எப்படி தான் இருக்கணும்? பொறுமையாக தான் இருக்கணும். கற்றுக்கலன்னா, உனக்குள்ள இது இல்லைன்னா, வேதம் சொல்லுது என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. யூஸ்லெஸ். வேஸ்ட் ஆனது எங்க? குப்பையில் தான். அப்போ நம்ம லைஃப் வேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னா, எனக்கு பொறுமையே இல்லை, அடிக்கடி இப்படி தான் இருக்கிறேன்னா, நான் உட்பட சொல்கிறேன், யாராக தான் இருக்கிறோம்? வேஸ்ட், குப்பையாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாருன்னா, இன்னைக்கு மனம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்மை அவர் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டவே மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பொறுமை இல்லாத ஆளாக இருக்கிறனா, முற்கோபியா இருக்கிறனா, இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறனா, நீங்களும் நானும் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 10-11 வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரே. அல்லேலூயா. பொறுமையா காத்திருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தேவதயவு 1 தீமோத்தேயு 6வது வசனம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதோடமே கூடிய எது இருக்கணுமா? நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய வசனம் தெரியும், நல்ல ஜெபம் பண்ண தெரியும், ஆனால் என்ன இருக்காது? எனாஃப்ன்ற எண்ணமே இருக்காது, போதுன்ற எண்ணமே இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி எப்படிப்பட்டதான்? மிகுந்த. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கவே கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறாயிருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடியும்படி என்ன பண்ண நாடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிறைய நேரம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களை எந்த விஷயம் தேவ பக்தியிலிருந்து உங்களை இழுக்குதோ, ஜெபத்திலிருந்து உங்களை தள்ளுதோ,
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக விட்டாதபடிக்கு உங்களை இழுக்குதோ, அதெல்லாம் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு இழுக்கிறதான கண்ணிகள் என்பதை நீங்கள் புரியணும். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் மதுராந்தக சபையில் இருக்கும்பொழுது ஒரு நபரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சீக்கிரமாக பணக்காரனாக வேண்டும் என்கிற ஆசை. என்ன பண்ணுவார், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஹீலியம் அப்படின்னு ஒன்று, அது மின்னல் இடி விழும்போது எங்கேயாவது கிடக்குமா, அது கொண்டு வந்து கொடுத்தா நிறைய கோடிக்கணக்கான பணங்கள். அவர் பைக்கை சர்ச்சில் வந்து போட்டுட்டு காட்டில் மலையில் போய் குழு என்ன பண்ணுவாங்க, இதை தேட போவாங்க. கிடைச்சதா என்னவோ தெரில, ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி தான் பண்ணுவார். இப்போ என்ன நிலைமை தெரியுமா, சபையை விட்டு போயாச்சு. இன்னொருவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு இந்த ஆம்பே ப்ராடக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அந்த மீட்டிங்லாம் எப்போ தெரியுமா வைப்பானுங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பானுங்க. 10 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு தான் அந்த மீட்டிங் என்ன பண்ணோம் நடக்கும். இவர் 10,000 கொடுத்து ப்ராடக்டை வாங்கிட்டாராம். அதனால் எப்படியாவது சம்பாதிச்சு என்ன பண்ணிட்டு போகிறேன் நான், பெரியாளா என்ன சொல்கிறவன் சும்மா சொல்ல மாட்டான். இதை நீ வாங்கினேன்னா, நீ இதை 10 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனா வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ண உனக்கு, நீ ஒரு மாதத்துக்கு, இப்போ எங்கள் டீமில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் நம்மளாம் எப்படி இருக்கோம், 20,000 ரூபாய்க்கு வாயை பொழுது கிடக்குறேன், 2 லட்சமா, அதோடு நிறுத்த மாட்டான். 2 லட்சம் மட்டும் இல்லை, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா உனக்கு 4 வருஷத்தில் ஒரு காரும் கொடுப்பான். முடிஞ்சுதா? அவன் ஒரு ஃபோட்டோவும் காட்டுவான். இந்த மாதிரி வேலை செஞ்சவன் இப்படிப்பட்ட பங்களாவில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறான் பார். அவரும் சாதாரணமானவர் தான், சாதாரணமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவன், சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தவன். அல்லேலூயா. இதை நம்பி வாயை பழந்து போச்சு பாரு சர்ச்சை விட்டு. எதுக்கு? மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது. அங்கே சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து சபையில் கேட்குற ஒரு வசனமும் உள்ளே போல. ஆனால் அந்த மீட்டிங்கில் போய் 10 பேர் வந்து மைக்கை பிடிச்சி நான் இதுவாயிட்டேன், இப்போ நான் இவ்வளோ சொன்னான் பாருங்க, அது மட்டும் மைண்டில் உருட்டிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ சம்பாதிச்சானாமே, அப்போது அடுத்த வாரம் மீட்டிங்கும் போயிடணும். சர்ச்சை பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். கடைசியில் 6 மாதம் சர்ச்சுக்கே வரல. நடந்தது என்ன, மிஞ்சினது என்ன, பணம் போன மிச்சம் இல்லாமல் நாம்பே ப்ராடக்ட்டுன்னு ஒரு சாதாரண வேறு பேரை உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு நல்லா புரியணும். இன்றைக்கி தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கிறார். ஏன்? அவர் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி அந்த 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 நிறுவனத்தை நம்பி பணம் போட்டதுனால அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டான், எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்போது கழுத்துலேயும் ஒன்றும் காணோம், காதுலேயும் ஒன்றும் காணோம். என்னன்னு பார்த்தா வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பணத்தெல்லாம் எப்படி கொடுக்கறது? கொடுத்த ஆளெல்லாம் யாரை நம்பி கொடுத்துருக்குது? இந்த ஐயாவை நம்பி தான் கொடுத்துருக்குது. அதனால் என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் விற்று. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பண ஆசை சொல்லுங்க எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. உன் குடும்பத்தை பிரிச்சிடும், உன் பிள்ளைகளுடைய அன்பை தணிச்சிடும், உன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும். அது பணம் என்பது ஒரு நல்ல பாம்பு, விஷத்தை விட மோசமானது. அது உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் சொல்கிறாரு, தேவ பக்தி போதும் என்கிற பயத்தோடு கூடிய தேவ பக்தி. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஏசப்பா இப்போ கொடுத்துருக்கிறார். நான் ஒரு 10,000 ரூபாய் கடன்காரனாக தான் இருக்கிறேன். மாதம் மாதம் நான் 5,000 ரூபாய் கடன் கட்ட வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறேன். மாதம் மாதம் நான் ஒரு 15,000 ரூபாய் கடன் கட்ட வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறேன். பரவாயில்ல, இப்போ எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இதையும் ஏசப்பா ஒரு நாள் எனக்கு மாற்றுவார். நான் அவருக்குள்ள இன்னும் வைராக்கியமாக இருப்பேன், இன்னும் சாட்சியாக வாழ்வேன், இன்னும் உண்மையாக வாழ்வேன் என்கிறதான மனம் உனக்குள்ள இருக்குச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், இதுதான் தேவபக்தி. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் தேவ பக்தி. பலவிதமான கண்ணில போய் மாட்டிக்காதீங்க, பலவிதமான பிரச்சனையில போய் சிக்கிக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு தின்சா பிசாசு பலவிதமான கண்ணிகளை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போட்டு கொண்டிருக்கிறான். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வருதுன்னா கண்ணை மூடிட்டு நோ சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட இப்படி தான் அப்ரோச் பண்ணாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். நான் ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன். நான் பிரைஸனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அந்த கேப்பில் தான் எனக்கு ஃபோனு. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என் ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு 20 ஃபோட்டோஸ் வந்துடுச்சு. நான் இதை கேட்டுட்டு எனக்கு தெரியும் இது தப்புன்னு. நான் என் மனைவி கிட்ட இதை சொன்னேன், பாஸ்டர்மா கிட்ட.
எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் 4-5 பேரை சொல்லி இப்படிலாம் இருக்கிறாங்க பாஸ்டர், நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு. நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஊழியத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆரம்ப கால ஊழியம், அதனால் உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக தானே இருக்கும். வானம் பார்த்த பூமி எப்படி தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்கிறது எதை சொல்கிறேன், இயேசுநாதரை பார்த்தால் இயேசுநாதரை பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். ஆமேன். நீ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அப்படி தான் இருக்கணும். நான் சொன்ன உடனே அவங்க அந்த ஃபோனை கூட பார்க்கல. முதல்ல அந்த எல்லாத்தையும் அந்த ஆள் கான்டாக்டை டெலீட் பண்ணுங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. அந்த நபரை பறித்து ரொம்ப அன்புக்குரியவர், ரொம்ப நேசத்துக்குரியவர். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு ஊழியம் செய்கிற நம்மக்கிட்ட வந்தான்னா அவன் எப்படிப்பட்ட பணத்தாசை பிடிச்ச ஆளாக இருக்கணும். அதை டெலீட் பண்ணுங்க, அவரை பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அன்னைக்கு பிளாக் லிஸ்ட்டை போட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய நேரம் இப்படி தான் ஆசை, பிசாசு தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பா. அவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடுவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ பக்தியில் வளருங்க. சகோதர சிநேகம். எழுந்து நிற்போம். கடைசி 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:14-15. 1 யோவான் 3:14-15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும், இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கணுமே. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறனா வசனம் சொல்லுது, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஆள் எப்படி இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த 8வது வசனம் என்னது பாருங்க, தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகம்னு இருக்கு பாருங்க. அந்த சகோதர ஸ்நேகம் நமக்கு அவசியம். கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். இங்க வசனம், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறவன் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ சகோதர சிநேகம், கூட பிறந்தவங்க அல்லது நமக்கு உறவினராக இருக்கிறவங்க, நம்முடைய சபையில் இருக்கிறதான சக விசுவாசிங்க, நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய நிலைமையில் பழகக்கூடிய இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, சகோதர ஸ்நேகத்தோடு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சகோதர ஸ்நேகத்தோடு இருக்கிறத குறித்து தான் வேதம் இங்கே சொல்லுங்க. இதே அதிகாரம் 4, இதே ஆகமம் 1 யோவான் 4வது அதிகாரம் 20-21வது வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுது, பேசாதிருக்கிறது, மாய்மாலம் பண்ணுறது, இதெல்லாம் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கடைசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை குறித்ததான தெளிவான காரியத்தை, 8வது காரியத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பை குறித்த காரியத்தை நம்ம கண்ணை மூடி கீழே பைபிளெல்லாம் கீழே வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே கண்ணை மூடி ஹல்லேலூயா. கால தாமதம் என்று நினைக்க வேண்டாம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவர், அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், எவைகள்? விசுவாசத்தோடைய தைரியம், தைரியத்தோடைய ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட சகோதர ஸ்நேகம், சகோதர ஸ்நேகத்தோட அன்பு, தேவ பயம், தேவ பக்தி, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இன்னைக்கு நான் முதல் சொன்ன 7 விஷயம் எனக்குள்ளே இருக்கணும். ஏசப்பா, விசுவாசம் எனக்குள்ளே இருக்கணும். போல்ட்னஸ், அந்த பயம் எனக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே, நான் தைரியம் உள்ள ஆளாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. நான் யூஸ்லெஸ் கிடையாது ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக செயல்படுற ஆள். நான் இவைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், இவைகளெல்லாம் எனக்குள்ளே உண்டாயிருந்து பெருகுவதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த வசனங்கள், வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே வந்து இன்றைக்கு எங்களோடு கூட கர்த்தர் பேசினதற்காக உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. மகிமையினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் மூடிக்கொள்ளுங்கப்பா. மகிமையான கர்த்தர்கரம், வல்லமையான தேவ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாரையும் தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.